தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவை தவிக அரசு நியமித்துள்ளதற்கு முன்னாள் டெல்லி பிரதிநிதி கம்பம் செல்வேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கடந்த 2006ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரால் நியமிக்கப்பட்ட கம்பம் செல்வேந்திரன் கலைஞர் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது எவ்வித அனுபவமும் இல்லாத வெங்கட நாராயணாவை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக முதலமைச்சர் விஜய் நியமித்து இருப்பது கண்டனத்துக்குரியது என கூறினார். தனது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்தவர் என்பதற்காக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை அவருக்கு அளிக்கும் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் நீண்ட கால பிரச்சினைகளை தெரிந்தவரால் தான் இந்த பதவியை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்றும் கம்பம் செல்வேந்திரன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா என்கிற கன்னடத்துக்காரரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறார் என்ற செய்தியை நான் பார்த்தேன். கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு தேவையானவைகளை பெற்றுத்தருகிற பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் ஒரு பாலமாக இருந்து தேவைகளை பெற்று மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பில் தமிழ்நாட்டுக்காரரை நியமிக்காமல் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமித்திருக்கிறார். இந்த நியமனம் என்பது தமிழ்நாட்டுக்கு பயனளிக்காது. ஏனென்றால் தமிழன் என்ற உணர்வு இருக்கிறவனுக்குத்தான் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கிற திட்டங்களுக்காக போராட முடியும், வாதாட முடியும். எனக்கு முன்னால் திமுகவின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி என்ற பதவி இல்லை. கலைஞர் எனக்காக அதை உருவாக்கி என்னை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். இந்த பதவிக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் ஓரளவு அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் நல்லது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் இருந்த காரணத்தால் டெல்லியில் அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு அறிமுகம் உண்டு. அணுகுவது எப்படி என்பதும் தெரியும். அதனால் பணியாற்றுவது எளிதாக இருக்கும். எதுவுமே தெரியாத ஒருவரை தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்று சொன்னால் அவரால் திக்கு தெரியாத காட்டிலை போல அலைய முடியுமே தவிர முறையான அணுகுமுறையோடு அணுக முடியாது, காரியங்களை சாதிக்க முடியாது. இதே வெங்கட நாராயணாவை இவர் போட்டிருக்கிறாரே, இவர் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வேண்டுமென்று கர்நாடக மாநில முதலமைச்சரோடு மனச்சாட்சியோடு கேட்க முடியுமா? இவருக்கு அந்த உணர்வு வருமா? டெல்டா பகுதி காய்ந்தால் என்ன, டெல்டா மக்கள் மேய்ந்தால் என்ன என்று சொல்லிவிட்டு போவாரே தவிர தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கேட்டெல்லாம் போராட மாட்டார். அதனால் நான் சொல்லுகிறேன், இவரை உடனடியாக மாற்றிவிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரரை கொஞ்சம் நாடாளுமன்ற அனுபவங்கள், மத்திய அரசு அனுபவங்கள், நிர்வாக விவரம் தெரிந்தவர்களை நியமித்தால் அது தமிழ்நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை அவருக்கு டெல்லியில் ஏதாவது படப்பிடிப்பு இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு பட தயாரிப்பாளரை இந்த பதவிக்கு நியமித்திருக்கிறார். அதுவும் அவருடைய படத்தை, ஜனநாயகன் படத்தை தயாரித்தவர் அவர் என்று சொல்லுகிறார்கள். தனக்கு ஒரு படத்தை தயாரித்து கொடுத்த தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் சம்பளத்தை குறைத்து வாங்கி கொண்டு உதவி செய்யலாம், அல்லது வேறு ஏதாவது உதவிகள் கேட்டால் முதலமைச்சர் என்ற முறையில் செய்து கொடுக்கலாம். அப்படியெல்லாம் தன்னுடைய அன்பை முதலமைச்சர் காட்டலாமே தவிர இதுபோன்ற உயரிய பதவிகளில் இப்படிப்பட்டவர்களை நியமிப்பது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்காது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.